நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 5 இந்த மாசம் ஃபுட்ல லான்ச் பண்ணையா இருக்கட்டும், இல்ல 2024ல வந்த ஒரு 25,000க்குள்ள பெஸ்ட் ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பெஸ்ட்னு சொன்னாலே நிஜமாவே ஒரு பிரைஸா இருக்கட்டும், பிரைஸுக்கு ஏத்த ஸ்பெக்ஸா இருக்கட்டும் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி இந்த ஸ்மார்ட் போனை நம்ம பிக்கப் பண்ணிருக்கோம்னா, நம்ம சேனலை பொறுத்தல எப்பவுமே ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராசஸர் கரெக்டா இருந்தாலே மீதி உள்ள விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த ரேம் இருக்கும், டிஸ்பிளேயோட கிளாரிட்டி வைஸா இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிளா இருக்கட்டும், அண்ட் பேட்டரியோட டியூரபிளா இருக்கட்டும், அண்ட் கேமராவும் கண்டிப்பா நல்லாவே வந்திருக்கும். அது மாதிரி பிரைஸிங் அக்ரீஸா உள்ள ஒரு போன் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பிக்கப் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் போனை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த 5 ஸ்மார்ட் போன்ல எது எடுத்தாலும் பெஸ்டா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட், நம்ம பிரிக்க போறது இல்ல. நம்ம கடைசியா சொல்ல போற போனை எடுத்தாலும் நல்லா இருக்க போகுது. நீங்க சூஸ் பண்றது உங்களுக்கு பேக் சைடு உள்ள டிசைன் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஒரு சில பிராண்ட் மேல உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். அப்படி உள்ள ஒரு பிராண்டு இந்த டாப் 5 இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பிக்கப் பண்ணிட்டு போயிருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மேல ஒரு சூழ்நிலாம் நாம இந்த டாப் 5 ஸ்மார்ட் போனை செலக்ட் பண்ணிருக்கோம். சோ ரொம்ப வளவலன்னு பேசாம நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடும். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போக்கோ இப்ப லேட்டஸ்டா லான்ச் பண்ண போக்கோ X7 5G மொபைலை பத்தி அங்க பார்க்க போறோம். இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 128GB வேரியன்ட் 22,000க்கும், இல்லனா 256GB வேரியன்ட் 24,000 பிலோ 25 உங்களுக்கு அமைஞ்சிருது. இதோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 3D கோட், 1.5K ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட எடுத்து வந்திருக்காங்க. இங்க IP69 ரேட்டிங் இருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 வித் HyperOS சப்போர்ட்டும். இங்க பிரைமரி சென்சார் 50MP, 8MP அல்ட்ராவைட், 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட் MP, 20MP செல்ஃபி கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 ஆம்ப் சிலிகான் கார்பனேட் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் ப்ராசஸர் பார்க்கும்போது MediaTek Dimensity 7300 அல்ட்ராவோட எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான சிப்செட், வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான தரமான ஒரு ஸ்மார்ட் போன் இந்த வருஷம் போக்கோ சைட்ல இருந்து நிஜமாவே அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட, அல்டிமேட்டான ஸ்பெக்ஸோட, நிஜமாவே அக்ரிஸான பிரைசிங்கோட இந்த வட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கும் பட்சத்தில் இந்த போனை எடுத்தீங்கன்னா ஒரு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வட்டம் லான்ச் பண்ண உங்களுக்கு Realme 14 Pro. அதுவும் பாத்துட்டீங்கன்னா இந்த போக்கோ லான்ச் பண்ணும் போதோ, இந்த Redmi Note சீரிஸ் லான்ச் பண்ணும் போதோ இந்த போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு கான்செப்டோட வந்திருந்தது. அதாவது பிலோ 16 டிகிரிக்குள்ள போகும்போது வாட்டருக்குள்ள டிப் பண்ணும் பட்சத்தில் இந்த போன் பேக் சைட்ல கலர் சேஞ்சிங்கா மாறும். அது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த போன் கொண்டு வந்தாங்க. ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸோடையும் உங்களுக்கு 25,000க்கு 128GB வேரியன்ட் உங்க கையில இருக்கும். அப்படி உள்ள பட்சத்தில் உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல ஒரு Full HD Plus 3D curved டிஸ்பிளே, 120 refresh rate with டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, இங்கேயும் சிலிகான் கார்பனேட் பேட்டரி வித் 45W சார்ஜர் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 50MP OIS சப்போர்ட் வித் 882 சோனி சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா. ஓவரால் தட் பேக் சைட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா 3 ஃபிளாஷ் லைட் கான்செப்டோட எடுத்து வந்திருந்தாங்க. அண்ட் ப்ராசஸர் பார்க்கும்போது MediaTek Dimensity 7300 எனர்ஜி சிப்செட்டும் கொண்டு வந்தாங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன், நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ், வேப்பர் கூலிங் சிஸ்டம், IP69 ரேட்டிங், கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன். இது மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு டீலோட 25,000க்குள்ள ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் நீங்க இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Nothing Phone 2A+. சோ போன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனா இந்த போன் இந்த கேட்டகரி வரலன்னா இந்த கேட்டகரிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பாயிண்டா மாறிடும். ஏன்னா நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு போன், ஒரு ஸ்ட்ராங் ஆண்ட்ராய்டு இல்லாம, ஒரு ஆக்சிஜன் OS மாதிரி இல்லாம, ஒரு புது வகையான ஒரு கிளீனான ஸ்டெடியான சூப்பரான ஒரு OS கொண்ட போன் தான் இந்த நத்திங் போன்ஸ் உள்ள எல்லா போனுமே. அப்படி உள்ள ஒரு ஹையர் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்த போன் தான் Nothing 2A+. இதோட வேரியன்ட் இன்னைக்கு 256GB வேரியன்ட் 26,000 1000 கூட தான். அப்படி உள்ள பட்சத்திலேயும் இந்த போன் ஒரு தரமான ஒரு உங்களுக்கு இருக்கும் உங்க கையில. உங்களுக்கு பேக் சைட்ல கிப்பிங் லைட் எஃபெக்டோடையும், உங்களுக்கு ஒரு 6.7 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 120 refresh rate ஓடையும், உங்களுக்கு வெயிட் ஒரு 200 கிராமுக்கு மேல இருக்கு, திக்னஸ் 8mm ஓடையும், 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ற 50W சார்ஜர், 50MP செல்ஃபி கேமரா, 50MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்லயுமே 50MP செல்ஃபி கேமரா. அண்ட் MediaTek Dimensity 7350 ப்ரோ ஒரு போன் மார்க்கெட்டை கூட எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த போன் ஒரு அட்டகாசமான ஒரு போன்னே சொல்லிக்கலாம். கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு கையில ஹோல்ட் பண்ற பேக் சைட்ல கிளிப்பிங் லைட் எஃபெக்ட் முதல் கொண்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு புது கான்செப்டோட இந்த Nothing 2A+ ஒரு அருமையான ஒரு டீல். கண்டிப்பா ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்க பார்க்க போறது வேர்ல்டு நம்பர் 1 பிராண்ட் சாம்சங்ல இருந்து சாம்சங் கேலக்ஸி M35 5G. இந்த போனோட பிரைசிங் பார்க்கும்
பார்க்கும்போது 19,500 rupeesக்கு உங்களுக்கு 8 256 GB வேரியன்ட் ரேமோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.4 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ் ஆல டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 222 கிராமும் 9.1 mm திக்னஸ்ல இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரேட் இன்க்ரீஸ் ஆனது காரணம் இதோட பேட்டரி 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்ல சார்ஜ் இல்லாம தான் வரும். ஓவரால் தட் இதுல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது 50 MP பிரைமரி சென்சார், 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. இந்த போனோட இன்னும் ஹைலைட்டான விஷயம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் டாலி ஆட்டம் சப்போர்ட்டும் இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட ஒரு சூப்பரான ஸ்டெடியான கிளீனான 1UI இந்த போன் வருது. 4 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட், 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு கிளீனான ஒரு சூப்பரான ஒரு போன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M35 5G தாராளமா நீங்க கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இந்த கேட்டகரியில பார்க்க போறது iQ Z9s 5G மொபைல். இதோட பிரைசிங் பார்க்கும்போது 8 256 GB வேரியன்ட் 22,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. இது எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 6.7 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ ஓட 3D கர்வ் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த பாதி போனோட இந்த போனோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு. அண்ட் 2 இயர்ஸ் OS அப்கிரேட், 3 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கேமரா 50 MP பிரைமரி சென்சார் அண்ட் 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க OIS சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் இங்க IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு, வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. சோ இந்த போன் எடுக்கும் பட்சத்தில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு டே டு டே லைஃப்ல ஒரு சின்ன மல்டி டாஸ்கிங் பண்ற விஷயங்களுக்கும் எல்லா விதத்திலும் ஏத்த மாதிரி இந்த போனை செம்மையா வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த வட்டம் iQ Z9s 5G ஒரு அட்டகாசமான பிரைசிங்கோட எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இன்னைக்கு இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்த டாப் 5 25,000க்குள்ள பெஸ்ட் ஸ்மார்ட் போன் நம்ம கேட்டகரி பண்ணியிருக்கோம். இந்த 5 ஸ்மார்ட் போன் நீங்க எந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நல்லா உழைக்கும் தன்மை உள்ள ஸ்மார்ட் போனா நம்ம தேர்ந்தெடுக்கோம்னே சொல்லிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.